ஒலைவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜெய்சங்கருடன் 12 படங்களில் நடித்து ஒரே ஒரு வெற்றி படத்தை மட்டும் கொடுத்த புகழ்பெற்ற நடிகை அப்படிங்கிற ஒருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் நடிகை ஸ்ரீதேவி மொத்தம் 12 படங்களில் நடித்துள்ளார். இப்பொழுது அந்த படங்களின் வெற்றி தோல்விகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் பெண் தெய்வம் 1970 வெளிவந்தது. இதில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீதேவி நடித்திருக்கிறார். இந்த படம் 70 நாட்கள் வரை ஓடினாலும் தோல்வி படப்பட்டியலில் சேருகிறது. அடுத்து கனிமுத்து பாப்பா 1972 வெளிவந்த படம். இந்த படத்திலும் குழந்தை நட்சத்திரமாகவே ஸ்ரீதேவி நடித்திருப்பார். இந்த படம் 65 நாள் ஓடினாலும் தோல்வி படமாக அமைகிறது. அடுத்து திருடி 1974 வெளிவந்த படம். இந்த படத்திலும் குழந்தை நட்சத்திரமாகவே ஸ்ரீதேவி நடித்திருப்பார். இந்த படம் 50 நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து காயத்ரி 1977 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாட்களை கடந்து நன்றாக ஓடினாலும் தோல்வி படப்பட்டியலில் சேருகிறது. அடுத்து இளையராணி ராஜலட்சுமி 1978 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாள் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து கங்கா யமுனா காவேரி 1978 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாள் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து டாக்ஸி டிரைவர் 1978 வெளிவந்த படம். இந்த படம் 75 நாட்கள் வரை ஓடி நன்றாக ஓடியது, இருந்தாலும் தோல்விப்படப்பட்டியலில் சேருகிறது. அடுத்து ராஜாவுக்கேத்த ராணி 1978 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாள் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து இது எப்படி இருக்குது 1978 வெளிவந்த படம். இந்த படம் 50 நாள் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து முடிசூடா மன்னன் 1978 வெளிவந்த படம். இந்த படம் 70 நாள் ஓடினாலும் தோல்வி படப்பட்டியலில் சேருகிறது. அடுத்து வாழ்வே மாயம் 1982 வெளிவந்த படம். இந்த படம் 186 நாட்கள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது. அடுத்து தனிக்காட்டு ராஜா 1982 வெளிவந்த படம். இந்த படம் 75 நாட்கள் ஓடினாலும் தோல்வி படப்பட்டியலில் சேருகிறது. ஆக இந்த 12 படங்களில் ஒரே ஒரு படம் மட்டும், அதாவது வாழ்வே மாயம் படம் மட்டுமே நல்ல வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. சில படங்களில் மட்டும் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார். சரிவர்ஸ், இந்த கண்ணனுடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன். நன்றி.